புகழ்பெற்ற பட்டின பிரவேசம் விழாவின் ஒரு பகுதியாக தங்கபாத குரலுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தருமபுரம் ஆதீன மடாதிபதி வடக்கு குரு முகூர்த்த ஆலயங்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதீன மடம் அமைந்துள்ளது. இந்த மடத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மடத்தில் சித்தி அடைந்த முந்தைய ஆதீனங்கள் 15 பேரின் சமாதிகளின் மேல் உருவாக்கப்பட்ட கோவில்களில் குரு முகூர்த்த சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காவிரி கரையில் ஆதீனத்திற்கு வடக்கு புறத்தில் அமைந்துள்ள இந்த இடம் வடக்கு குரு முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பூஜை செய்ய பாரம்பரிய முறைப்படி கட்டளை தம்பிரான்கள் புடைசூழ தங்கபாத குரலுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தர்மபுர ஆதீனம் 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குரு முகூர்த்தத்திற்கு எழுந்தருளினார். முன்னதாக மங்கள வாத்தியங்களுடன் யானை குதிரை முன்னே செல்ல வெள்ளி நாற்காலி பல்லக்கில் குரு மூர்த்தங்களுடன் ஆதீன மடாதிபதி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்.